கண்ணாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதோட தன்மை மாறிட்டேன்னா அதுதான் கண்புரை இல்லைன்னா கேட்ராக்ட். கண்ணில் அடிபட்டானா உடனே வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கண்ணு டாக்டர் போய் பார்க்கணும். நம்மளே சுய ட்ரீட்மெண்ட் எடுக்க முயற்சி பண்ணக்கூடாது. 20/20 அதுதான் கம்ப்ளீட் கடைசி லைன் வரைக்கும் நிற்பாங்க. அது வித்தவுட் எனி ப்ராப்ளம் அவங்க நல்லா ஸ்மூத்தாக படிக்கணும். அப்படி படித்தாங்கனாக்கா நார்மல் விஷன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சாலேஸ்வரம் இல்லது வெள்ளெழுத்து அப்படின்னு ஒரு ப்ராப்ளமும் இருக்கலாம். ஸோ அவங்க வந்தோடனே அவங்களோட ஏஜ் நாங்கள் கேட்போம், என்ன வேலை பண்ணுறாங்கன்னு கேட்போம். நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ராக்ட்ங்கிறது கண் புரைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க அது ஒரு 50 வயசு ஆயிடுச்சுனாக்கா கண்ணு கொஞ்சம் மங்கலாச்சுன்னா மட்டும் கேட்பாங்க, டாக்டர் பார்த்து சொல்லுங்க, கண்ணுக்குள்ள புரை ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த ஸ்லிட் லேம்ப் பயோ மைக்ரோஸ்கோப்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அது வெளியே பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரி புரை எந்த ஜோன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அந்த கண்புரை வந்து ஒரு தனி டிஷ்யூ இல்லைன்னா மெம்ப்ரேன் தனியா அது வளருது அப்படின்னு நினைச்சிட்டு அது உரிச்சு எடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அது தவறான ஒரு நம்பிக்கை. நம்ம வந்து கேட்ராக்ட்ங்கிறது நம்ம எல்லார் கண்ணுக்குள்ளேயும் ஒரு லென்ஸ் உண்டு. அந்த லென்ஸ் வந்து கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பெரண்டா இருக்கும். அது வயசாக எப்படி நம்மளோட தலைமுடி நரைக்குதோ அதே மாதிரி இந்த லென்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரே கலர் இல்லைன்னா ஒயிட் கலர் இல்லைன்னா ப்ரௌன் கலராக அது மாறிடும். நம்மளோட நேச்சுரல் லென்ஸ் வந்து கண்ணாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதோட தன்மை மாறிட்டேன்னா அதுதான் கண்புரை இல்லைன்னா கேட்ராக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அது பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அவங்களுக்கே காமிப்போம், அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காமிக்கலாம். இது இருக்குங்க, இந்த ஜோனில் இருக்குது, உங்களுக்கு பார்வை நல்லா இருக்கு, அதனால கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிட்டு கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லுவோம். பார்வை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனாக்கா நம்ம உடனே ட்ரீட் பண்ணலாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லுவோம். இதோட ட்ரீட்மெண்ட் என்னென்னா மருந்து மாத்திரையிலால இது சரி பண்ண முடியாது. பழுதடைந்த நம்மளுடைய நார்மல் லென்ஸை நம்ம எடுத்துட்டு, அதாவது கேட்ராக்டை எடுத்துட்டு கண்ணுக்குள்ளேயே ஒரு இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ்னு ஒன்று வைப்போம். அது கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அது ஃபோல்டபிள் இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ் இருக்கும், டாரிக் லென்ஸ்ன்னு இருக்கும். அது நம்ம டிசைட் பண்ணுவோம் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி. அது பவரும் கணக்கு போடுவோம். அதுக்கு அல்ட்ராசோனிக் பயோமெட்ரின்னு ஒரு கருவி இருக்குது, கெரட்டோமெட்ரின்னு ஒரு கருவி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபார்முலாலாம் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு என்ன ஃபார்முலா சூட் ஆகும்னு பார்த்துட்டு அது நம்ம அந்த பவர் நம்மளுக்கு வரும். 18 diopters போடுங்க, 20 diopters போடுங்க. அந்த இன்ட்ராஆக்குலர் லென்ஸோட பவர் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சு போனாங்க. அப்போ அதை வாங்கி நம்ம வச்சுடுவோம். அவங்களுக்கு அந்த பழுதடைந்த அந்த கேட்ராக்ட் அந்த புரையை எடுத்துட்டு இந்த இன்ட்ராஆக்குலர் லென்ஸ் உள்ள நாங்கள் செலுத்திடுவோம் கண்ணுக்குள்ளே. அது பெர்மனண்ட்டாக கண்ணுக்குள்ளேயே இருக்கும். இப்போ அவங்க 60 வயசுல நம்ம பண்ணுறோம் அந்த ஆப்ரேஷன் அப்படின்னாக்க அது வந்து 100 வயசு வரை வாழ்ந்தாலும் அதே லென்ஸ் தான், அதை மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு வாட்டி பக்காவாக நம்ம போட்டுட்டோன்னா அது கண்ணுக்குள்ளேயே இருக்கும், கண்ணு பார்வை நல்லா தெரியும். அவங்களே சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் ஒரு மங்கலாக தெரிஞ்சது, கலர் விஷன் சரியாகவே இல்லை, இப்போ எப்படி பிரைட்டாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் ஒரே சந்தோஷமாக சிரிப்போடு வருவாங்க. பிரைட்டாக இருக்குது, கலரில் அழகாக தெரியுது, வீட்டில் இந்த ப்ரௌன் கலர் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஆக்சுவலி வேறு ஏதோ ஒரு கலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனையான காரியம் கிடையாது. நம்ம டாக்டர் அப்போ ஒரு 50 வயசுன்னு ஆயிடுச்சு, கண்ணு பார்வை கம்மியாக இருக்குன்னா வந்து காமிங்க, நம்ம என்ன காரணத்தினால அது கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமானது. கண்ணில் அடி மட்டும் காயம் பட்டால் என்ன பண்ணணும்? கண்ணில் அடிபட்டானா உடனே வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கண்ணு டாக்டர் போய் பார்க்கணும். நம்மளே சுய ட்ரீட்மெண்ட் எடுக்க முயற்சி பண்ணக்கூடாது. சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது அவங்க பந்துலாம் பால் வச்சு விளையாடுவாங்க. அந்த பால் வந்து இப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கண்ணில் பட்டுச்சுனாக்க சொல்லுவாங்க, நேற்றுக்கு விளையாடிட்டு இருக்கும்போது பட்டுருச்சு, அப்போத்துலேருந்து கண்ணு ரொம்ப கம்மியாக தெரியறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா வெளியில் ரத்தம்லாம் கசியாது, ஆனால் கண்ணுக்குள்ளே அந்த ரெட்டினால வீக்கம் இருக்கும், பெர்லின்ஸ் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த இம்பேக்ட்னால கண்ணில் ரெட்டினால விழித்திரையில் வீக்கம் இருக்குங்க, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுப்போம். அது ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும், நல்லா ஆகிடுவாங்க. ஆனால் சில காயங்கள் வந்து வெட்டு காயமாக இருக்கும். அதாவது காம்பஸ் வச்சு குத்திடுறது, இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு கட் ஆகிடுறது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் இங்கே எல்லாம் இந்த எலும்பெல்லாம் உடஞ்சி கண்ணும் சேதமடைகிற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சில காம்ப்ளிகேட்டட் கேசஸும் வருவாங்க. அப்போ நம்ம வந்து நல்ல கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணுவோம். அவங்க பார்வை என்ன இருக்குன்னு பார்ப்போம், என்னென்ன அந்த டிஷ்யூஸ் கண்ணில் இருக்கிற டிஷ்யூஸ் எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் பார்த்துட்ட பிறகு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த ரொம்ப டீப் கட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தையல் போட்டு அதை மூட வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுப்போம், இந்த மாதிரி நத்திங் டு வரி, நம்ம முன்னாடியே நம்ம பிளான் பிரகாரம் பண்ணோன்னா எல்லாம் கண்ணு நல்லபடியாக மீட்டு கொடுக்க முடியும். அதுக்கு பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று நான் முக்கியமாக சொல்லுவேன், இந்த காயம் இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம்.
நிறைய இடத்துல நம்ம தவிர்க்கலாம். இப்போ நம்ம ஃபேக்ட்ரிலலாம் வேலை பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க, வீடு கட்டுறவங்க இவங்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இது காயப்படுற வாய்ப்பு அதிகமா இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்டிவ் கண்ணாடி எல்லாம் உண்டு. ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் உண்டு. அது முன்னாடிலேருந்தே போட்டுட்டு இருந்தாங்கனாக்கா, அந்த அந்த காயப்படுற வாய்ப்பு கம்மி. ஆனா எவ்வளோ சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க, "நாங்க வாங்கி வச்சிருக்கோங்க. ஆனா எவ்வளோ சொன்னாலும் அவங்க போட மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாரமா எடுத்துப்பாங்க. "ஐயோ! இது போடணும், என்ன ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு. பட் அது போட்டா நல்லது. கண்ல காயம் எல்லாம் வராதபடி நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸ்கூல் சில்ட்ரனுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது மாரி சண்டையெல்லாம் போடக்கூடாது. அந்த காம்பஸ், அந்த டிவைடர் அது வச்செல்லாம் சண்டை போடக்கூடாது. பென்னு வச்சுலாம் குத்தக்கூடாது. வேடிக்கை கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா, குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க அதுக்கேத்த மாரி பண்ணுவாங்க. நம்ம கண்ணு பார்வை சிலருக்கு கம்மியா தெரியும். அதாவது நம்ம 6/6ன்னு சொல்றோம் இல்லையா? இல்லன்னா 20/20 அதுதான் கம்ப்ளீட் கடைசி லைன் வரைக்கும் நிப்பாங்க. அது வித்தவுட் எனி ப்ராப்ளம் அவங்க நல்லா ஸ்மூத்தா படிக்கணும். அப்படி படிச்சாங்கனாக்கா நார்மல் விஷன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வந்த உடனே நம்ம கண்ணு பார்வை இந்த கண்ணு நல்லா இருக்குங்க, இந்த கண்ணு கொஞ்சம் கம்மியா பார்வை இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஸ்கூல்ல பிளாக் போர்டு சரியா தெரிய மாட்டேங்குது, நான் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன், பிளாக் போர்டு சுத்தமா என்ன எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டீச்சரே சொல்லுவாங்க வந்து போய் கண்ணு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு. வீட்லயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த டிவி ப்ரோக்ராம்லாம் ரொம்ப கிளியரா தெரியாது, இல்லைன்னா சிஸ்டம் பார்க்கும்போது கிளியரா தெரியாது குழந்தைங்களுக்குன்னா, நம்ம அவங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சு ரொம்ப பக்கத்துல போய் டிவி பார்க்குறாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஸ்கூல்ல வந்து ஐ செக்கப்க்கு ஆட்கள் வந்திருந்தாங்க, பார்வை குறைபாடுன்னு சொன்னாங்க அப்படின்னு, அதனால நாங்க குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கும் அந்த மாதிரி இப்போ பார்வை குறைபாடு சான்சஸ் ஆர் தேர். அதில் வந்து சில மைனஸ் நம்பர் ப்ராப்ளம் இருக்கலாம், அது பேர் மயோப்பியா. ப்ளஸ் நம்பர் ப்ராப்ளமாக இருக்கலாம், அது பேர் ஹைப்பர்மெட்ரோப்பியா. அப்புறம் அஸ்டிக்மேட்டிசம்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் இருக்கலாம். அப்புறம் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சாலேஸ்வரம் இல்லது வெள்ளெழுத்து அப்படின்னு ஒரு ப்ராப்ளமும் இருக்கலாம். ஸோ அவங்க வந்தோடனே அவங்களோட ஏஜ் நாங்கள் கேட்போம், என்ன வேலை பண்ணுறாங்கன்னு கேட்போம். எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவோம். அதுக்கு ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டர்னு ஒரு கம்ப்யூட்டரைஸ் ரிஃப்ராக்ஷன் இது இருக்குது, அது பார்த்துட்டு அப்புறம் நம்ம கேட்போம், அவங்க படிக்க வைப்போம். அந்த பர்டிகுலர் அந்த கண்ணாடி போட்டு இது வழியாக நீங்கள் படிங்க பார்க்கலான்னு சொல்லுவோம். அவங்க பெஸ்ட்டாக இதுதான் இது பெட்டரா அது பெட்டரான்னு கேட்டு ரொம்ப நேரம் செலவு பண்ணுவோம் இதில். அது கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, இது அது கடைசியாக போட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு, நல்லா கிளியராக தெரியாதுன்னு. அப்போ அந்த கண்ணாடி நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். இது நம்ம இதுலேயும் பல வெரைட்டிஸ் இருக்குது. கண்ணாடியாக கொடுக்கலாம் நம்ம. இல்லைன்னா சிலர் சொல்லுவாங்க, கண்ணாடி போடவே இஷ்டம் இல்லை மேடம், எங்களுக்கு காண்டாக்ட் லென்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு காண்டாக்ட் லென்ஸுக்கு அவங்களுக்கு கண்ணு சரியாக இருந்ததுனாக்க அதுக்கு காண்டாக்ட் லென்ஸும் நம்ம கொடுக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம லேசிக் லேசர் லேசர் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த கண்ணாடி இதையும் எடுத்துடலாம் நம்ம. ஸோ இது பல சிகிச்சை முறைகள் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு லேசர் பண்ண முடியாது, 18 வயசு வரை வெயிட் பண்ணுவோம். அது அட்லீஸ்ட் 1 இயர் கான்ஸ்டன்ட் பவர் இருக்கணும். இப்போ போன வருஷம் டெஸ்ட் பண்ணும்போது -3 இருந்துச்சுனாக்க, இந்த வருஷம் டெஸ்ட் பண்ணும்போது -3, அதாவது மாற்றமே இல்லாமல் இருந்ததுனாக்க, தட் இஸ் த ரைட் அப்ரோச் டு லேசிக் லேசர். அது மாறிட்டே வருது, போன வருஷம் -3, இந்த வருஷம் -4 அப்படின்னு நான் பண்ண மாட்டோம். அது ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் மயோப்பியா நாங்கள் பார்த்துட்டு தான் அப்புறம் ஒரு டைம் பண்ணி நம்ம லேசர் பண்ணலாம். ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அதை நம்ம பண்ணலாம். அப்புறம் அந்த வெள்ளெழுத்து 40 வயசு வரைக்கும் நல்ல பார்வை இருக்கும். 40 வயசுக்கு அப்புறம் இந்த ரீடிங் கஷ்டப்படுவாங்க. சொல்லுவாங்க, இந்த சின்ன பிரிண்ட் எல்லாம் தெரிய மாட்டேங்குது, முன்னாடி நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்பாங்க. சில லேடிஸ் சொல்லுவாங்க, எம்ப்ராய்டரிலாம் பண்ணுவாங்க, நல்லா ஸ்மூத்தாக பண்ணுவோம், இப்போ எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஊசியில் நூலை கோக்க முடியல, அது வந்து இப்போ எம்ப்ராய்டரி பண்ண முடியல, ரொம்ப தப்புலாம் விழுது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 42, 43 வயசு இருக்கும். நம்ம செக் பண்ணிவிட்டு இது வெள்ளெழுத்து சாலேஸ்வரம், இது வயசாகும் போது வர ஒரு பிரச்சனை தான், நத்திங் டு வரின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ரீடிங் கிளாஸஸ் நாங்கள் கொடுப்போம். அது அவங்க போடுவாங்க. ரீடிங் பண்ணும்போது எம்ப்ராய்டரி பண்ணும்போதெல்லாம் நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லுவோம், அது அவங்க போடுவாங்க. ஸோ நாட் அ பிக் ப்ராப்ளம். நம்ம கண் பார்வை சரியா இல்லைனாக்கா விதவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. எது அந்த நபருக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு நம்ம நிச்சயித்து அதே மாதிரி நம்ம பண்ணுவோம்.